Good day to y'all. It shouldn't have happened. It should have no errors. இந்த வாக்கியங்கள்ல நாங்கள் shouldn't have, should have no என்பவற்றை பயன்படுத்தியுள்ளோம். இவை இரண்டும் ஒரே அர்த்தம் கொண்டவையா, வெவ்வேறானவையா? இவற்றை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்திட முடியும் என்பது பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போன்றோம். should not have இந்த வடிவத்தை நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற அல்லது நடைபெறாதது பற்றிய நம்முடைய மன வருத்தம் அல்லது விமர்சனத்தை தெரிவிக்க பயன்படுத்துவோம். அதாவது it's a kind of regret or criticism about a past action. அப்படியானால் should have no என்பதை எங்கு பயன்படுத்துவோம்? ஒரு விடயமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது. something must be completely without another thing. இப்போ நமக்கு இது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் கிடைத்திருக்கும். நம் நடைமுறையில் வாக்கியங்களில் பயன்படுத்த வேண்டுமாயின் நமக்கு வாக்கிய அமைப்பு தெரிந்திருக்க வேண்டும். பாருங்கள் பார்க்கலாம். should not have இதனுடைய வாக்கிய அமைப்பை பார்ப்போம். சப்ஜெக்ட் ஒரு எழுவாண்டு பயன்படுத்த வேண்டும். அதற்கு பின்னாடி should not have நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான் have form நாங்கள் ஒரு helping verb பயன்படுத்துவோம். பிரதான வினைச்சொல் V3 ஃபார்ம்ல இருக்க வேண்டும். ஆகவே இங்கும் அதே போல V3 ஃபார்மில் தான் இருக்க வேண்டும். V3 ஃபார்ம் என்பது என்ன? past participle form of the verb. உதாரணத்துக்கு பார்ப்போம். do என்கின்ற வினைச்சொல்லை எடுப்போம். ஆனால் do, did, done. அப்போ இங்கு V3 ஃபார்ம் என்ன? done. go எடுத்துக்கொண்டோம். go, went, gone. V3 ஃபார்ம் is gone. come என்பதை எடுத்துக்கொண்டோமானால் come, came, come. come என்பதே தான். இவ்வாறாக subject plus shouldn't have ஏன் shouldn't have என்று சொல்கின்றோம்? should not have என்பதனுடைய சுருக்க வடிவத்தை பயன்படுத்தும் போது shouldn't have. subject plus shouldn't have plus V3 form. அதாவது past participle form of the main verb. அடுத்து நாம பார்ப்போம் should have no என்பதனுடைய வாக்கிய அமைப்பு என்ன என்று. subject plus should have no இங்க நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக விளங்கி இருக்கும். have என்பது தான் இதில் பிரதான வினையாக பயன்பட்டுள்ளது. should என்பது உதவி வினை சொல்லாகவும் have என்பது பிரதான வினை சொல்லாகவும். ஆகவே subject plus should have no plus a noun ஏதாவது ஒரு பெயர் சொல்லைத்தான் நம்மால் பயன்படுத்த முடியும். இப்போ உங்களுக்கு வாக்கிய அமைப்பில் உள்ள வேறுபாடு இந்த வாக்கியங்களில் காணப்படுகின்ற கருத்தும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு உதாரண வாக்கியத்தை பார்ப்போம். நீ அதை செய்திருக்க கூடாது. ஒரு விமர்சனம் ஒன்று சொல்றோம். இன்னொருவர் செய்த செயலை பற்றிய விமர்சனம். you should not have done that. you shouldn't have done that. விமர்சனம். அடுத்து நாங்க பார்ப்போம். ஒரு நல்ல கட்டுரையில் எழுத்து பிழைகள் இருக்கக்கூடாது. அதாவது இது ஒரு விடயமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் should have no என்பதை பயன்படுத்த வேண்டும். A good essay should have no spelling mistakes. A good essay should have no spelling mistakes. இப்போது உங்களுக்கு இவற்றுடைய வேறுபாடு பயன்பாடு என்பவை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் உதாரணங்கள் பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மறக்காம லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிட இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Now let's move on to the video. முதலாவதாக நாம் should not have என்பதற்கான உதாரணங்களை பார்ப்போம். நான் அவனை நம்பி இருக்க கூடாது. மன வருத்தம். I shouldn't have trusted him. I shouldn't have trusted him. Again, I shouldn't have trusted him. அவர்கள் சொல்லாமல் போயிருக்க கூடாது. இன்னும் ஒருவர் செய்து முடித்த செயலை பற்றிய விமர்சனம். They shouldn't have gone without telling. They shouldn't have gone without telling. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? They shouldn't have gone without telling. நாம் இவ்வளவு நேரம் காத்திருக்க கூடாது. இது என்ன? நாம் செய்த செயலை பற்றிய மன வருத்தம். We should not have waited so long. We should not have waited so long. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. We should not have waited so long. அவள் அந்த எச்சரிக்கையை புறக்கணித்திருக்க கூடாது. அப்ப அவ என்ன செய்திருக்கிறான் அர்த்தம்? புறக்கணிச்சிருக்கிறா. அது தொடர்பான விமர்சனம். She should not have ignored the warning.
She should not have ignored the warning. Again, she should not have ignored the warning. நீ தாமதமாக வந்திருக்க கூடாது. You shouldn't have come late. You shouldn't have come late. ஏன் இங்கு come பயன்படுத்தி இருக்கிறோம்? Very good. Come என்பதனுடைய past participle form come தான். Come came come. You shouldn't have come late. அவன் இவ்வளவு பணம் செலவழித்திருக்க கூடாது. He shouldn't have spent so much money. He shouldn't have spent so much money. He shouldn't have spent so much money. அவர்கள் இங்கே வாகனம் நிறுத்தியிருக்க கூடாது. They should not have parked here. They should not have parked here. Again, மறுபடியும் சொல்லி பார்க்கிறீங்களா? They should not have parked here. இனி நாம should have no என்பதற்கான உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். ஒரு நல்ல ஆசிரியருக்கு பாகுபாடு இருக்கக்கூடாது. பாகுபாடு என்கின்ற ஒரு விடயமே இருக்கக்கூடாது. A good teacher should have no bias. A good teacher should have no bias. எல்லாரும் மறுமுறை சொல்லி பார்க்கிறீங்களா? A good teacher should have no bias. அந்த அறிக்கையில் தவறுகள் இருக்கக்கூடாது. The report should have no errors. The report should have no errors. எங்கூட இருக்க சேர்ந்து சொல்லி பாருங்க. The report should have no errors. ஒரு ஆரோக்கிய உணவில் சர்க்கரை சேர்க்கை இருக்கக்கூடாது. A healthy diet should have no added sugar. A healthy diet should have no added sugar. ரொம்ப இலவா இருக்க மறக்காம லைக் பண்ணிடுங்க. அவர்களது வாதத்தில் தனிப்பட்ட தாக்குதல் இருக்கக்கூடாது. விவாதிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா ஒரு ஆளை பர்சனலி தனிப்பட்டு தாக்கக்கூடாது. அப்ப அப்படி ஒரு விஷயம் தனிப்பட்ட தாக்குதல் என்பதே இருக்கக்கூடாது. Their argument should have no personal attacks. Their argument should have no personal attacks. பரீட்சை மண்டபத்தில் சத்தம் இருக்கக்கூடாது. The exam hall should have no noise. The exam hall should have no noise. வினா பத்திரத்தில் பிழைகள் இருக்கக்கூடாது. The question paper should have no mistakes. The question paper should have no mistakes. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. The question paper should have no mistakes. ஒரு நல்ல நண்பனுக்கு ரகசியங்கள் இருக்கக்கூடாது. A good friend should have no secrets. A good friend should have no secrets. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்க்கிறீங்களா? A good friend should have no secrets. அமைதியான மனதில் கோபம் இருக்கக்கூடாது. எங்கட மனம் அமைதியா இருந்துச்சுன்னா என்ன இருக்கக்கூடாது? கோபம். A peaceful mind should have no anger. A peaceful mind should have no anger. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? A peaceful mind should have no anger. இப்போ உங்களுக்கான நேரம். உன்னுடைய பேக்கில் கூரான பொருட்கள் இருக்கக்கூடாது. உன்னுடைய பேக்கில் நீ கூரான பொருட்களை வைத்திருக்க கூடாது. நீ அவளிடம் கூச்சலிட்டிருக்க கூடாது. ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. Please comment your answer. Now try this quiz. You blank lied to your parents. I blank spoken like that to my friend. This document blank errors before submission. They blank shouted at the teacher. A safe neighborhood blank violence. Your final report blank plagiarism. இப்போ இவற்றில் உங்களுக்கு எத்தனை சரியாக செய்யக்கூடியதாக இருந்தது என்பதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற வேண்டிய இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.